friends, welcome to நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாஸ்தா ஒயிட் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது நான் பாஸ்தா ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை இப்படி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இது பால் 100 ml பால் நான் எடுத்துருக்கேன். 100 ml பால் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனும் பெப்பர் ஒரு ஸ்பூன், சால்ட் தேவைக்கு ஏற்றது. பட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்து பொடியான இருக்கிற 6 பல்லு பூண்டு. அடுத்தது கேரட் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு கேரட் நான் பொடிசாக உங்களை எவ்வளோ பொடிசாக நறுக்குமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் ஆஃப் மைதா. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ நல்லா பேன் காயட்டும். பேன் காய்ஞ்சதுக்கப்புறமேல் நாங்கள் 1 ஸ்பூன் ஆஃப் பட்டர் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் ஆஃப் பட்டர் நல்லா சூடாக இருக்க பேனில் போட்டாச்சு. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சு பூண்டை போட்டுக்கலாம். அந்த பட்டரை நல்லா வதங்க விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்குதுன்ட்டு. அந்த பட்டரோட ஸ்மெல் அப்படியே செமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும் இது. நாங்கள் அந்த நல்லா வதக்கணும்ல அந்த ஒரு பவுலில் நாங்கள் இது மாதிரி மாற்றிக்கிறோம். அடுத்து கேரட்டு நல்லா வதங்க விட்டுறோம். இப்போ நாங்கள் பட்டர் கிட்ட எதுவுமே போடல, நார்மலாக வளர்க்குறோம். இப்போ அதே பட்டர் இது வளர்க்குறோம்ல பூண்டு, அதே பட்டரே நாங்கள் இப்போ கேரட் வதக்கிட்டோம். ரொம்ப மங்கலாக இருக்கு. இப்போ நல்லா அந்த பட்டரோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அந்த கேரட்டை நான் வேறு கண்டெய்னருக்கு மாற்றுறேன். அதே பவுலில் இப்போ அதே பேனில் நம்ம என்ன பண்ணு காட்டலாம். திருப்பியும் பட்டர் நம்ம எடுத்து வச்ச பட்டரை போடலாம். அந்த பட்டரோட ஸ்மெல்லே தண்ணி தாங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்க, எங்களுக்கு பட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். கேஸ் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் ஆஃப் மைதா இருக்கோம்ல அதை இப்போ போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு திக் கண்டஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. நாங்கள் இதில் 100 ml பால் எடுத்து வச்சுருவோம், அதை ஊற்றுறோம். நல்லா பாருங்கள், ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கணக்கில் ஆடணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிட்டோம், பாஸ்தாக்கான ஒயிட் சாஸ். இப்போ நம்ம கேரட்டை போட்டுடலாம். அதில் அடுத்து நம்ம கார்லிக்கும் போட்டுடலாம். அந்த ஒயிட் சாஸில் கேரட் இது போட்டுடல, அது கூட பாஸ்தாவை நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் சாஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்தாவை. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டு அப்புறமேல் பெப்பர் இது மூணுத்தையும் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சால்ட்டு பெப்பர் எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் எதுக்காக போடுறோம், நல்லா காரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னனால சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பசங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட தேவையில்ல. நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். சுட சுட பாஸ்தா ரெடி. இப்போ நாங்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக பண்ணுறோம். இப்போ நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாஸ்தா எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வா, சூப்பரான பாஸ்தா. வீட்டிலே எங்கள் குழந்தைங்களுக்கு ஒயிட் பாஸ்தா செம்மையாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.